அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க எதிர்மறை சக்திகள் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோங்க. நம்ம நல்ல சிந்தனைகளோட செயல்பட்டுருக்க நேரத்தில் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து பொறாமைப்படும்போது அவங்க மனசுலேருந்து வர்ற கெட்ட எண்ண அலைகள் நம்மளை தாக்கும். அதுதான் பொறாமைப்பட்டாங்கன்னா உடம்பு பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் அதுக்கு சாம்பிராணி போடுவாங்க, சுற்றி போடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் செஞ்சிக்கிறது இல்லை. முதல் விஷயம், ஒருத்தர் நம்மளை பார்த்து பொறாமைப்படும் போது நம்மளுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுது. ரெண்டாவது விஷயம், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகள் கெட்ட அலைகள் நிரம்பி இருக்குது அப்படின்னம்னா அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அத்தனையுமே மாறுபடும் சொல்கிறத விட செயலிழக்க வச்சிடும். அது எந்த இடத்துக்கு போனால் செயலிழக்க வைக்கும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த அரச மரத்துக்கு கீழே போகக்கூடாதும்பாங்க, ஆலமரத்துக்கு கீழே போகக்கூடாதும்பாங்க. அது நான் பொதுவாக கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அரச மரம் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இரவு நேரத்தில் அங்கே போனோம்னா நம்மளுடைய எண்ண அலைகள் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மூணாவது, திருஷ்டி. இந்த திருஷ்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க நம்மளை பார்த்து நம்ம பொறாமப்படுறதில்ல, ஒரு எப்படி சொல்கிறது, வைத்தரிசப்படுறது, இது மாதிரி உள்ள செயல்பாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ண அலைகளை குறைச்சிடும். இது ஏன் எல்லாருக்கும் நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, ஒரு சில பேருக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். உடல் பலம் வேறு, ஆத்ம பலம் வேறு. இந்த ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப பாதிக்காது, கம்மியாக பாதிக்கும். ஆனால் பாதிக்கும், எல்லாருக்குமே பாதிக்கும். கொஞ்சம் கம்மியாக பாதிக்கும், ஒரு சில பேருக்கு அதிகமாக பாதிக்கும். அது மாதிரி நேரத்துலையும் இந்த திருஷ்டி தோஷம் எல்லாமே நம்மளை பாதிக்க வைக்கும். அதே மாதிரி மூணாவது பார்த்திங்கன்னா, கெட்ட கனவுகள் நமக்கு இரவில் வர்றது. இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெட்ட இடத்துக்கு நம்ம போகிறோம்ல, மத்தியானம் 1 மணி நேரத்தில் இந்த மத்தியானம் 1 மணிக்கு மேலே இந்த ஆவிகள் துஷ்டசக்திகள் உலாவர இடத்துக்கு நம்ம போகும்போது அதோடைய தாக்கம் கூட ஏற்படலாம். அதோட தாக்கம் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்ல வரல. அந்த கெட்ட எதிர்மறை சக்திகளால் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும், இரவுலையும் கனவு வரும். இதெல்லாம் சரி பண்ணிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சாம்பிராணி போடணும் அப்படின்னு. அந்த சாம்பிராணி போடுறத நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. காரணம் சாம்பிராணி போடுறதுக்கு சிட்டி பகுதியில் சரியான வாய்ப்பு கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. முதல்ல அதுக்குண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஐயம் கணபதி கிளியம் கணபதி சவ்வோம் கணபதி ஓம் நமசிவாய கணபதியை மம திருஷ்டி தோஷ கிரகபாதக நிவர்தய சுவாக மந்திரத்தை சொல்லி விபூதியில்